இந்த தக்காளி குருமா செய்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் இட்லியை கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க ஊற்றி வைக்கணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த தக்காளி குருமா. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சிம்பிளான சூப்பரான தக்காளி குருமா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. முந்திரி ஒரு 5-6 ஆட் பண்ணிக்கிங்க. முந்திரி இல்லைன்னா பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நான் 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேங்க. சோம்பு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 ஆட் பண்ணுறேங்க. 4 பேத்துக்குள்ள அளவு சொல்கிறேன். ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கிங்க. ப்ளைன் மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கசகசா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 ஆட் பண்ணுறேன். எல்லாமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. குக்கர் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட இந்த குழம்பு தாளிக்கலாம். இல்லைன்னா கடலை எண்ணெயில் தாளிச்சுக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் 1 பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து. வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்சுற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த குருமா வந்து ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோ ஈஸி. ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் திரும்பவும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும். அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லியில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா கம கமன்னு வீடே மணக்குங்க. அவ்வளோ சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிரும். பார்க்கறக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால திருப்பும் நான் ஆன் பண்ணியிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருங்க. நீங்கள் கெட்டியாகவும் இது சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி தண்ணியாகவும் சர்வ் பண்ணலாம். தொட்டு சாப்பிடாதீங்க, ஊற்றி சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த தக்காளி குருமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ், இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹெல்த்தியாக சமைப்போம், ரசித்து ருசித்து சாப்பிடுவோம்.